வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எஸ்எஸ் ஆரி கிரியேஷன்ஸில் இன்றைக்கி டே 6. நேற்று வந்து நம்ம ஆரோ ஸ்டிச் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட் ஆர் சோட்டி ஸ்டிச். இந்த வீட் ஆர் சோட்டி ஸ்டிச் வந்து நம்ம நெக் டிசைனில் கூட போடலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதை எப்படி போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட் ஆர் சோட்டி ஸ்டிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? லைன் மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி போட்டுக்கோங்க. நான் இப்படி தான் ட்ரை பண்ணேன் ஸ்டார்டிங் பேசிக்கில். இப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ போட்டுட்டு இதில் நீங்கள் போடுறது எல்லாமே வந்து லாங்காக இருக்கணும் ஸ்டிச்சஸ். ஓகேங்களா? உங்களுக்கு நான் இருங்க, நான் கேமராவை லைட்டாக திருப்புறேன். ஓகேங்களா? லாங்காக இருக்கும். இதில் நடுவில் வந்து நம்ம வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எட்ஜில் எடுத்துட்டு இப்படி ஒரு லாங்காக, ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க, லாங்காக ஒரு செயின் போட்டுட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே, ஓகேங்களா, பக்கத்தில் செயின் ப்ளஸ் ஒரு லாக் அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கீழே போயிட்டே இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து நல்லா வரும். இதில் டபுள் லேயர்ஸ், டபுள் கலர்ஸ் கூட நீங்கள் போடலாம். இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு இந்த சைடு, ஃபஸ்ட்டு அந்த சைடு போட்டோம், அதுக்கப்புறம் இந்த சைடு எடுத்துட்டு ஒரு லாக்கு. ஓகேங்களா? அப்படியே நீங்கள் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இங்கே முன்னாடி குத்துனேன், அப்புறம் மேலே, அதோட கொஞ்சம் கீழே தெரியுதா உங்களுக்கு, கொஞ்சம் கீழே செயின் ப்ளஸ் ஒரு லாக். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எப்பயுமே இன்சர்ட் பண்ணும்போது நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இன்சர்ட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இன்சர்ட் பண்ணால் தான் அதோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி அதோட லைக் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து அதோட லெவலுக்கு வரும். ஓகேங்களா? இல்லைனா உங்களுக்கு வந்து துணி ரொம்ப சுருக்கிற மாதிரி இருக்கும். நான் லாங்காக குத்துறேன் பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் வந்து லாங்காக போட்டுக்கோங்க. பக்கத்தில் போடணும், ரொம்ப தள்ளிலாம் போடாதீங்க. அது ஒரு கொஞ்சம் உங்களுக்கு எந்த லேயருக்கு போதும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போடலாம். இப்போ நான் கொஞ்சம் லென்த்தாகவே எனக்கு வேணும் அப்படின்றதுனால நான் லென்த்தாகவே எடுக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. லைக் இங்கே பாருங்கள், ஒரு வாட்டி அந்த சைடு, ஒரு வாட்டி இந்த சைடு மாற்றி நான் வந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் லென்த் வேணும், ஸோ நான் அதனால் உங்களுக்கு லாங்காக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? ஓகேங்களா? இப்போது எனக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இப்போது எனக்கு நான் அந்த சைடு இன்னும் ஒன்று மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஒன்று போட்டுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல இப்போ பாருங்கள், நான் இந்த கீழே வந்துட்டேன். ஓகேங்களா? கீழே வந்துட்டு இப்போ நான் இந்த ஓரளவுக்கு கர்வ் மாதிரி போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல பாதியிலேயே எனக்கு வந்து சைடில் வந்து போட போகிறேன். இதுதான் வந்து வீட் ஆர் சோட்டி ஸ்டிச்சு. இப்போ நம்ம எப்பயுமே இங்கே தானே போட்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் தள்ளி இங்கே போடுறேன். ஒரு நிமிஷம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு நீடில் முடிஞ்சிருச்சு, த்ரெட் இல்லை. எடுத்துட்டு ஒரு லாக் எடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல இப்படி குத்திட்டு ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே கீழே வச்சு கண்டினியூஷன்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் நான் எப்படி வந்து உங்களுக்கு வந்து பீட்ஸ் போடலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து திரும்பியும் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி லிட்டில் பிட் அதுலேருந்து கொஞ்சம் இது போட்டுட்டு ஒரு லாக் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல அப்படியே போட்டோமா, அதுக்கு பதில் நம்ம வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணலாம்.
நான் பிங்கோட இந்த கோல்டன் பீட்ஸ் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு 2 போடுறேன். ஓகேங்களா? இப்போது ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு லாக் போட்டுக்கிறேன். கீழே வந்துட்டு ஒரு லாக்கு, ஒரு லாக். இப்போது அதே மாதிரி செகண்ட் தேர்ட்லேயும் வந்து நான் வந்து பீட்ஸ் போடுறேன். நீங்கள் போட 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 உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் வந்துடும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இதை எடுத்துட்டு இன்சர்ட் பண்ணி பீட்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயே வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு லென்த்து வேணும், நான் வேறு கலர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன நாட் போட்டுட்டு அடுத்தது நீங்கள் ஒரு க்ரீனோ இல்லை ப்ளூவோ எடுத்துகிட்டு திருப்பியும் இதே மாதிரி கண்டினியூஷன்ஸ் பண்ணிங்க, பாதியில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கலர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ பார்க்குறவங்களாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டு எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள், இல்லைனா டிஎம் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நான் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுறேன். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈஸியாக ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க வித் சர்டிஃபிகேட்டோட. ஓகேங்களா? எனக்கு வந்து போதும் அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப லாங்காக குத்தாமல் பாதியிலேயே குத்தி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு போதும், இந்த லெவல் போதும் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? அதே மாதிரி ஒரு சின்ன லாக். ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே வராது, பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மற்றவங்களுக்கு போடணுன்னு அவசியம் இல்லாமல் நம்மளே நம்மளோட ப்ளவுஸுக்கு ஏதாவது ஒரு டிசைன் மேக் பண்ணுறதுக்கு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு தான் போடணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஆரி ஒர்க் வந்து வெறும் ட்ரெஸ்ஸு ப்ளவுஸுக்கு மட்டும் கிடையாது. வி கேன் மேக் எ க்ரியேட் ஆன் இட். ஸோ நீங்கள் வந்து எதில் போடலாம் அப்படின்றது என்னென்ன ஐடியா இருக்குது அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சின்னதாக டிசைன் மாதிரி வரைஞ்சி ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வந்து அழகாக ஒரு ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம். அவுட்லைன்ஸ்லாம் போட்டு ட்ரெஸ்ஸில் போடலாம், கிளிப்பில் போடலாம், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, க்ரியேட்டிவும் இருக்குது. எதில் போடலாம் அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே வந்துட்டு லாக் போட்டுக்கிறேன். இது மட்டும் நம்மளோட இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்கு ஃபஸ்ட்டு த்ரெட்டில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ எல்லா டிசைன்ஸுமே ப்ராப்பராக டே பை டே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோ, நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி த்ரெட்டு முடித்த உடனே நம்ம வந்து பீட்ஸ்க்கு போகணும். நான் என்னோடய டைரக்ட் கிளாஸில் எப்படி நான் என்னோடய ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுக்குறேனோ அதே மாதிரி ஃபார்மேட் தான் நான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கும் நான் பண்ணுறேன். லைக் எப்படின்னா, நான் எடுத்தோடனே பீட்ஸ் அந்த மாதிரி ஆன்லைன் இது தானே அப்படின்றது இல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டில் ஒரு 30-40 ஸ்டிச்சஸ் இருக்குது. அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா பீட்ஸ்க்கு போவோம். அதுக்கப்புறமா ஜர்தூசி. நம்மளோட சிலபஸ் வந்து ஜர்தூசி, பீட்ஸு, த்ரெட் இது மூணுமே ஃபுல்லாக ப்ராப்பராக முடிச்சதுக்கப்புறமா லைக் அது மூணுத்தையும் வச்சு நம்ம மிரர் ஒர்க்கு, கட் ஒர்க்கு, பேட்ச் ஒர்க் எல்லாமே நான் உங்களுக்கு நம்மள ஆன்லைன் கிளாஸில் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் வரும்.
வரும். ஸோ நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து V8 ஆர் சோட்டி ஸ்டிச். இதில் டபுள் கயர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அதே மாதிரி இங்கே கட் பண்ணிட்டீங்கல்ல, நான் இங்கே இருக்கும்போதே எடுத்து எண்டு நாட் போட்டுட்டு வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் த்ரெட்டு மட்டும் போட்டால் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால நான் உங்களுக்கு பீட்ஸோடு வச்சு போட்டு காமிச்சேன். இதுதான் வந்து V8 ஆர் சோட்டி ஸ்டிச். இதை வந்து நீங்கள் வந்து நெக்கில் வந்து போடலாம். யூனெக் மாதிரி நீங்கள் போடுவீங்கள்ல, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வந்து ஜரி போடுவீங்க. ஜரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா இது அப்படியே நீங்கள் கர்வில் கொண்டு போனீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வரல, எனக்கு டவுட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பர்சனலாக உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன். நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் கிரியேட் அவர் ஓன் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்னியோட கிளாஸில் நம்ம V8 ஆர் சோட்டி ஸ்டிச் பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு ஸ்டிச் பார்க்கலாம். பாய்.